குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. தலைவர் தன்வந்த் வந்து அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. சரி நாம் வந்து கேலண்டர் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒய்ஃபோட குரல் சர்வேஷ் எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, சர்வேஷ் ஷார்ப்பாக 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பார். சரி இவனை பார்த்துக்கிட்டா தான் டீ வச்சு தருவேன்னு சொன்னாங்க. சரி இவனை பார்த்துக்கிட்டா தான் அவங்க சமையல் வேலை செய்ய முடியும். சரி சர்வேஷ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன். இவனை எப்படியாவது தூங்க வச்சிடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணேன். அவன் தூங்குற மாதிரி தெரியல. மசாலா டீக்கு மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கார்டனுக்கு போனேன். கார்டன் வந்து ரொம்ப பெரிய கார்டன் எல்லாம் இல்லை, சின்ன கார்டன் தான். இருந்தாலும் தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பிடிக்கிற ட்ரம்மு. நல்ல தண்ணி 10 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஸோ அந்த தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அத்திக்கடவு வாட்ரு. ஸோ இது வந்து கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கணும்னு ஐடியா இருக்குது. பார்ப்போம், டைம் இருக்கும்போது சில செடிகள் வைக்கணும். இது வந்து பப்பாளி மரம். தண்ணி ஊற்றிட்டு அப்போ தன்வந்த் எந்திரிச்சிட்டாரு. அவருக்கு இன்னும் அந்த கால் வலி கொஞ்சம் சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. இன்றைக்கி பூரி டிஃபன் சொன்னோடனே சீக்கிரமே குளிச்சு ரெடி ஆகிட்டார். இவர் பாருங்கள் மடியிலே படுத்துட்டு தூங்கிட்டார். சர்வேஷ்க்கு வந்து 6 மாதம் அதனால ராய் கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய்.